3 பேர் ஒரு அலுவலகத்துல வேலை பார்த்திருக்காங்க. 3 பேரும் ஒத்துமையா ரொம்ப நண்பர்களா இருந்திருக்கிறாங்க. 3 பேருக்கு வயசு வித்தியாசம் கொஞ்சம். என்னன்னா முதல்ல 3 பேரும் காலையில சீக்கிரத்துல வேலைக்கு வந்துட்டு காலை உணவு சாப்பிட மேல் மாடிக்கு போறது வழக்கம். மேல் மாடிக்கு சாப்பிட போனதுல முதலாவது போனவர் அவருடைய சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறாரு. அதுல இட்லி வடை சாம்பார் இருந்திருக்கு. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. நான் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 10-12 வருஷமா வேலை பார்க்கிறேன். 10-12 வருஷமாவும் எனக்கு இந்த இட்லியும் வடையும் சாம்பார் தான் இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இந்த இட்லி வடை சாம்பார் இருந்துச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன், மேல இருந்து குதிச்சிருவேன்னாரு. அப்ப இட்லி இருந்தா செத்து போறேன்னு முடிவு பண்ணாரா? 2வது போனவர் அவர் பாத்திரத்தை திறந்தாரு. அதுல பாருங்க பூரியும் உருளைக்கிழங்கு இருந்துச்சு. பூரியும் உருளைக்கிழங்கு இருந்தோன்னு அவர் சொன்னாரு, நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து ஒரு 15-18 வருஷம் இருக்கும், எனக்கு இந்த கதியாத்தான் இருக்கு, ஒரு நாள் கூட மாத்தி நான் எதையும் சாப்பிட்டதில்லை, இந்த பூரியும் உருளைக்கிழங்காத்தான் இருக்கு. அவர் சொன்னாரு, நாளைக்கு ஒருவேளை இந்த பூரி உருளைக்கிழங்கு இருந்தா நானும் சாகுறேன், அவரோட சேர்ந்து குதிக்கிறேன்னாரு. கூட்டணி போட்டாங்க குதிச்சு சாகுறதுக்கு. சோடி சேர்ந்துட்டாங்க. ஆமா, எதுக்கு சேர்றதுன்னு வேண்டாமா? சரி பரவாயில்ல. 3வது வந்தவர் ஒரு பெரியவர், அவருடைய பாத்திரத்தை திறந்தாரு. தயிர் சோறு இருந்துச்சு, ஊறுகாய் இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நானும் இந்த அலுவலகத்துக்கு வந்து 35 வருஷத்துக்கு மேல ஆகுது, எனக்கு இத்தனை வருஷமா இந்த தயிர் சோறு தான் இருக்கு, ஒருவேளை நாளைக்கு தயிர் சோறு இருந்தா நானும் உங்களோட சேர்ந்து குதிக்கிறேன்னாரு. கூட்டணி சேர்ந்துட்டாங்க. 3 பேரும் கூட்டணி போட்டு முடிவு பண்ணிட்டு மறுநாள் காலையில வேலைக்கு வந்துடலான்னு சத்தியம் பண்ணிட்டாங்க. 3 பேரும் சத்தியம், சாகிறதுக்கு சத்தியம். முடியுமா? நம்ம ஆளுகளுக்கும் பாருங்க, சத்தியம்னா மீறவே மாட்டாங்க. யாரு? ஏழை எளிய மக்கள். சில பேர் நினைப்பேன், ஏழை எளிய வந்தானே காசுக்கு ஆசைப்பட்டுருவேன், ஏழை எளிய தானே செஞ்சாலும் செஞ்சிருப்பான்னு முடிவு பண்றேன். அதல்ல, பணக்காரன் தான் தப்பு பண்றேன். ஏழை எளிய மக்கள் நேர்மையா இருக்கேன். எது போல சொல்லவா? உதாரணம் சொல்லுங்க. வந்துரும்ல தேர்தல், 4 பேர் வந்து வீட்டில் உட்காந்துருவேன், நம்ம ஆள் தான் நிற்கிறாரு, காசு எத்தனை பேர் இருக்கிறியா வாங்கிக்கோங்க, சத்தியம் பண்ணிருங்க, ஓட்டு போட்டுருங்கன்னு போடுறான்ல. உடனே வீட்டில் 5 ஓட்டு இருக்குன்னா 5 பேர் உட்காந்து பேசுவாங்க. ஒன்றும் நினைக்க வேண்டாம், அந்த அண்ணன் வந்தாரு ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்காரு, இந்த அண்ணன் வந்தாரு ஒரு 4000 ரூபா கொடுத்துருக்காரு, 4000 ரூபாய்க்கு 2 ஓட்டு போடுவோம், 5000 ரூபாய்க்கு 3 ஓட்டு போடுவோம், வாங்கின காசுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு பாகுபாடு இல்லாமல் ஓட்டு போட்ட இந்த சமூகம் எவ்வளவு உறுதியான தன்மையோடு வாங்கின காசுக்கு இருக்குமா நிலைமை? இப்போ 3 பேர் சத்தியம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் வந்தாச்சு. வந்த உடனே அலுவலகத்துக்கு வேலையை முடிச்சுட்டு சாப்பிட போனாங்க. முதல்ல சத்தியம் பண்ணவர் போய் திறக்கிறாரு, இட்லி இருந்து போச்சு. அவ்வளவுதான், அடுத்த முன்னாடி யோசிக்கல, மாடியிலேருந்து குதிச்சுட்டாரு. 2வது வந்தவர் பார்த்தாரு, திறக்கிறாரு, பூரி உருளைக்கிழங்கு, அவரும் யோசிக்கல, மேல இருந்து குதிச்சுட்டாரு. 3வது வந்த பெரியவர் திறந்தாரு, தயிர் சோறு, யோசிக்கல, 3 பேரும் குதிச்சாச்சு. அப்ப 3 பேரும் செத்துட்டாங்களா? சாகல இல்ல. 3 பேர் விழுந்தா கை கால் உடஞ்சு வச்சு தூக்கிட்டு போய் மருத்துவமனையில போட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவிமார்கள் துடிச்சு வந்து அழுகுறாங்க. அழுதோடனே ஒருத்தர் போய் கேட்டார், ஏமா என்ன பண்ண உன் புருஷனுக்கு, சாப்பாட்டுக்காவா சாவாங்க, என்னத்தையாவது மாற்றி பண்ணக்கூடாதா, என்ன பண்ணி தொலைஞ்சான்னு கேட்க. அவர் சொன்னா, அந்த அம்மா சொன்னா, நான் என்னையா பண்ணுவேன், தினமும் இட்லி தான் வச்சு கொடுத்தேன் இத்தனை வருஷமா, ஒரு நாள் கூட அந்த ஆள் எனக்கு இட்லி வேண்டாம் வேற ஏதாவது வையின்னு கேட்கவும் இல்லை, எனக்கு பிடிக்கலைன்னு சொல்லவும் இல்லை, சரி பிரியப்பட்டுதான் ஒரு வார்த்தை கூட சொல்லாம சாப்பிட்றாரோன்னு நினைச்சு தினமும் நான் இட்லியே வச்சு விட்டேன்னா அந்த அம்மா. 2வது விழுந்தாருல பூரி உருளைக்கிழங்கு, அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டா அவ சொன்னா, நான் என்னங்க பண்றது, பூரிக்கு மாவு அவர் தான் பிசைவாரு, நான் தான் போட்டு எடுப்பேன், 2 பேருமா சேர்ந்து தான் பூரி சுட்டோம், அவரும் பிரியப்படுறாரு, வேலையும் சேர்ந்து பார்க்கறாருன்னு கொடுத்து விட்டேன், ஒரு நாள் கூட அது வேண்டாம்னு அவர் சொன்னதே இல்லை, அதனால வச்சுட்டேன்னாரு. 3வது ஒருத்தர் விழுந்தார, தயிர் சோறு ஊறுகாய், அவங்க வீட்டுக்காரம்மா கூப்பிட்டு கேட்டா அந்த அம்மா கோவத்துல கொந்தளிக்கிறா, இங்க வாங்க 2 பேரும் விழுந்தாங்க, அது சரி, இந்த ஆளுக்கு இது தேவையா, அவங்களோட சேர்ந்து இவர் விழுகலாமா, இந்த ஆளை கட்டிக்கிட்டு வந்து எனக்கு 38 வருஷம் ஆக போகுது, 40 வருஷம் ஆக போகுது, இந்த 40 வருஷத்துல ஒரு நாள் கூட அந்த ஆளுக்கு தயிர் சோறு நான் கிண்டி வைக்கல, அந்த ஆள் தான் கிண்டுறேன், அந்த ஆள் தான் எடுத்துக்க போறேன், இந்த ஆளை யாரையா குதிக்க சொன்னது அவங்களோட சேர்ந்துன்னா. இப்படித்தான் சேரக்கூடாத ஆளுகளோட சேர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு.